ரூடி அப்படின்ற பெண்மணி படுத்து தூங்குறதுக்காக போயிருக்காங்க. படுத்து தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு தூக்கம் மாதிரி கிடையாது, ஒரு விதமான மயக்கம் மாதிரி இருக்குது. அதாவது சுயநினைவே இல்லாமல் ஒருத்தங்க இருந்தால் அவங்களுடைய மைண்டு மட்டும் ஆக்டிவாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் ரூடிக்கு வந்து இருந்திருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சுத்தமாக அவங்களுக்கு தெரியவே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு விதமான சஃபகேஷன் மாதிரி இருந்திருக்கு. அதாவது படுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய திங்கிங்கில் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, யாரோ அவங்கள சேரில் உட்கார வச்சிருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்து உண்டாகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ரூடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் வந்து கலையுது. ஆக்சுவலாக அவங்களுக்கு தூக்கம் கலையில் மயக்கம் தான் கலையுது. அவங்க கண் விழிச்சு பார்க்கும்போது ஒரு பயங்கர கோரமான விஷயத்தை வந்து பார்க்குறாங்க. ஸோ ரூடி சேரில் கட்டப்பட்ட நிலையில் இருந்திருக்காங்க. அவங்களுடைய வாய் பிளாஸ்டர் போட்டு ஒட்டப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. அவங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கருப்பான ஒரு பிளேஸ் வந்து இருக்குங்க. அந்த பிளேஸில் நிறைய மெழுகுபத்திலாம் கொளுத்தி வச்சிருக்காங்க. ஒரு விதமான மண்டை ஓடுகள் எல்லாம் வச்சிருக்காங்க. விலங்குகளுடைய மண்டை ஓடுகள் இருக்கு, மனிதர்களுடைய மண்டை ஓடுகள் இருக்கு. அந்த இடத்துல ஏதோ ஒரு சாத்தானின் வழிபாடு நடக்க போகுது அப்படின்றத மட்டும் அவங்களுக்கு கிளியரா தெரியுது. ஆனால் அந்த இடத்துல அவங்கள அந்த மாதிரி நிலைமையில போட்டு வச்சிருக்கிறது யாரு அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு தெரியாம இருந்தது. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கால் தட சத்தம் வந்து கேட்குதுங்க. அந்த கால் தட சத்தத்தை கேட்கும்போது இவங்களுடைய மனசெல்லாம் பதறுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கால் தட சத்தத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் இருந்து அந்த ஒரு சத்தம் இவங்களை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் இவங்களுடைய ரூமுக்குள்ளே அந்த சத்தம் வருது. அந்த ரூம் கதவுகளும் திறக்குது. அந்த கதவை திறந்த பர்சனை பார்த்து ரூடி அதிர்ந்து போகிறாங்க. அந்த பர்சன் யாராக இருக்கும்? வெல்கம் டு எபிசோட் 13 டார்க் வெப் ஸ்டோரிஸ். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இந்த ஒரு நிகழ்வு ட்ரூடி அப்படின்ற ஒரு நேயர் ரெடிட் பிளாட்ஃபார்மில் வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை உலுக்கி போட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையோட ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. ரூடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிடா மாநகரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு பெண். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேசி அப்படின்ற ஒரு தங்கையுமே இருந்தாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 வயசு. ஸோ சின்ன வயசுலேருந்தே ரூடி அண்ட் கேசி 2 பேரும் ஒன்றா தான் வளர்கிறாங்க. ஸோ 2 பேரும் பெண்களாக இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 2 பெண்களுக்கும் ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பேரையுமே ஒன்றா தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. 2 பேருக்கும் நல்ல ஆசையாக தான் வளர்த்துருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் நிறைய ஃப்ரீடமும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அதை தாராளமாக செய்யுங்க, எங்களுடைய பெர்மிஷன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. ஸோ ரூடி அண்ட் கேசி எப்பயுமே ஒன்றா தான் இருப்பாங்களாம். சின்ன வயசுலேருந்தே கேசி வந்து பார்த்திங்கன்னா ரூடி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நடந்துப்பாங்க. அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டும் வந்திருக்காங்க. இப்படியே ஒரு சில காலங்கள் வந்து ஓடி போகுதுங்க. ஸோ காலங்கள் நகர கேசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13, 14, 15, 16 வரும்ல, இந்த டீனேஜுக்கு வந்து வராங்க. ஸோ டீனேஜுக்கு வரும்போது கேசியோடைய நடவடிக்கையில் ரூடி நிறைய மாற்றங்களை வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எது சொன்னாலுமே வந்து பிடிக்காத மாதிரி, அவங்க வந்து கோவப்படுற மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க. குறிப்பாக ரூடி ஏதாவது வந்து அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையை எனக்கு வாழ தெரியும், நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரூடிக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க அப்படி கிடையாது. ரொம்ப ஜாலியாக இருக்கிற பொண்ணு, அக்கா மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற பொண்ணு, திடீர்னு இப்படி வந்து பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு மன வருத்தம் ரூடிக்கு வந்து இருந்ததுங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ரூடி வந்து கேசியோடைய ரூமுக்குள்ளே போகிறாங்க. ஸோ ரூமுக்குள்ளே போகும்போது கேசி வந்து ரூமில் இல்லை. ஆனால் அவங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து ஆனில் இருக்குது. என்னடா இது கம்ப்யூட்டர் ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறாங்க. கிளிக் பண்ணால் அங்கே ஒரு டார்க் வெப்சைட் வந்து இருக்குங்க. ஸோ அந்த டார்க் வெப்புக்குள்ளே தான் கேசி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரூடிக்கு ரொம்ப தப்பாகவும் தெரியல. ஏன்னா ரூடியுமே டார்க் வெப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. சரி, கேசி என்னென்ன மாதிரி வெப்சைட் பார்க்குறாங்க டார்க் வெப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல கேசி என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டான குவெஸ்டின் ஆன்சர் கேம் வந்து விளையாடி இருக்காங்க. அதாவது ஒரு சில கேள்விகள் வந்து கேட்கப்படும்.
அந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலை வந்து இவங்க டைப் பண்ணணும். ஸோ அந்த பதில் ஓகேவா இருந்தால் இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் சிஸ்டம் மார்க் வந்து கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட கேம்ஸ் தான் விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. சரி, என்னதான் அவங்க தனியாக டார்க் வெப் ஆக்சஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபன்னான கேம்ஸில் தான் வந்து அவங்க கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூடி வந்து ஃபஸ்ட்டு கவலைப்படலைங்க. இப்படியே ஒரு சில காலகட்டங்கள் நகருது. ஒரு வருஷம் நகருது. ஒரு வருஷத்தில் கேசி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அம்மாவை மரியாதை இல்லாமல் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக மாறிட்டு இருக்கு. அதாவது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கான பிளாக் க்ளோத்திங்ஸ் தான் போடுறாங்க, பிளாக் கலர் லிப்ஸ்டிக் தான் போடுறாங்க, பிளாக் கலர் ஐ ஷேடோ தான் போடுறாங்க. ஆக்சுவலாக அவங்கள பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு விச் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூனியக்காரிகள் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுடைய ஃபேஷன் சென்ஸுமே வந்து மாறிக்கிட்டு இருந்தது. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரூடிக்கு ரொம்பவும் தவறாக தெரிஞ்சுது. சரி, கேசி இல்லாத நேரத்தில் திரும்பவும் அவங்களுடைய கம்ப்யூட்டரை போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், இப்போ அவங்க எந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்களா இல்லை வேற ஏதாவது டார்க் வெப்பில் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் கேசி இல்லாத போது ரூடி அவங்களுடைய ரூமுக்குள்ளே என்டர் ஆயிருக்காங்க. என்டர் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரூடி கேசியோடைய கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுறாங்க. கேசியோடைய கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் இல்லை, பாஸ்வேர்டு இல்லாமலே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பனாக தான் வந்து வச்சுருக்காங்க. அதாவது பேசிக்காக கம்ப்யூட்டரை வந்து ஆஃப் பண்ணல, ஸ்லீப் மோடில் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கேசியோடைய வெப்சைட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரூடி ஒரு வித்தியாசமான ஒரு வெப்சைட்டை வந்து பார்க்குறாங்க. அதாவது டார்க் வெப்புக்குள்ளேயே தான் அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி அந்த வெப்சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் மாதிரி தான் வந்து கேட்டிருக்கு. ஆனால் அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் ஆன்சர்ஸாக இருக்குது. அதாவது ஒரு நேயர் வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி என்னுடைய அம்மா வந்து என்னை ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, என்னுடைய அம்மாவை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால எங்கள் அம்மாவை நான் கொலை பண்ணிட்டேன், எங்கள் அம்மாவுடைய உடலை இப்போ வந்து நான் பாதுகாப்பாக ஒழிச்சு வைக்கணும், இல்லை பாதுகாப்பாக நான் தப்பிக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஒரு நபர் வந்து கேட்டிருந்தாப்புல. ஸோ அதுக்கு இன்னொரு லேடி வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. லேடின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் கூட இந்த மாதிரி தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான், நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா அவனை கொன்னுட்டதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஆக்ஸா பிளேடு எடுத்தேன், அவனுடைய உடலை வந்து துண்டு துண்டாக நிறையா துண்டுகளாக வெட்டினேன், அதுக்கப்புறம் என்னுடைய வீடு வந்து காட்டு பகுதிக்கு பக்கத்தில் இருக்குது, ஸோ சின்ன சின்ன துண்டுகளை எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணேன்னா காட்டுடைய வேறு வேறு இடத்துல வந்து போட்டுட்டேன். ஸோ வன விலங்குகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த விலங்குகள் எல்லாம் அந்த துண்டுகளை வந்து சாப்பிட்டுடுச்சு, மிச்சம் மீதி இருந்தது வந்து ஒரு 2 துண்டுகள் தான், அது வந்து கெரோசின் ஊற்றி நான் வந்து எரிச்சிட்டேன். ஸோ இது வரைக்கும் அதாவது இந்த ஒரு சம்பவத்தை பண்ணே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. என்னுடைய ஹஸ்பண்ட் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டுமே தான் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை, யாரும் என்ன கண்டுபிடிக்கவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு கீழே கேசி ஏதாவது ரிப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது கேசியும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. கேசி என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சன் கிடைச்சா நல்லாயிருக்கும், அவங்கள கொலை பண்ணிவிட்டு அவங்களுடைய உடலை வச்சு நான் வேறு ஏதாவது ஒரு ரிச்சுவல் பண்ணுவேன், அந்த ரிச்சுவலின் மூலியமாக எனக்கு சூப்பர் பவர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கேசி கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு ஆன்சரை படித்த உடனே ரூடிக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்குது. என்னடா இது, இந்த பொண்ணு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பிளாக் மேஜிக்கு விச் கிராஃப்ட், உண்மையிலேயே இவன் வந்து இந்த மாதிரி சாத்தான் வழிபாடு மாதிரி ஆரம்பிச்சிட்டாளா இல்லை விச் கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து வருது. அப்போதான் ரூடிக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகத்து வருது. கேசி வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் அப்படின்ற ஒரு நபரை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, மைக்கேல் கிட்ட பேசினா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேலோட நம்பருக்கு வந்து ரூடி கால் பண்ணியிருக்காங்க. மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ரூடியோடைய காலை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆரம்பத்தில் மைக்கேல் ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்தார், ஆனால் இந்த தடவை கால் பண்ணும்போது டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். என்னடா மைக்கேல் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கானே, எப்படியாவது மைக்கேலை போய் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூடி அவங்களுடைய வீட்டிலிருந்து கிளம்பியிருக்காங்க. ஸோ மைக்கேலுடைய காலேஜுக்கு வெளியே வந்து நின்று இருக்காங்க. மைக்கேலும் வெளியே வராரு. மைக்கேல் வந்து ரூடியை பார்த்த உடனே ஃபாஸ்ட்டாக நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. மைக்கேலை கொஞ்சம் தூரம் பின் தொடர்ந்துட்டதுக்கு அப்புறம் ரூடி சொல்கிறாங்க, மைக்கேல் கொஞ்ச நேரம் நிற்க முடியுமா, எனக்கு உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மைக்கேல் வந்து நிற்கிறாரு. நின்றுட்டதுக்கப்புறம் ரூடி கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் தங்கச்சி கிட்ட நீ கடைசியாக எப்போ பேசின,
உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் கிட்ட ரூடி வந்து கேட்குறாங்க. அதுக்கு மைக்கேல் சொல்லியிருக்காரு, எனக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் பிரேக்கப் ஆகியே கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எனது பிரேக்கப் ஆகிடுச்சா? இதை பற்றி கேசி எதுவுமே என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலையே, என்னாச்சு, என்ன பிரச்சனை, யார் மேலே தப்பு, ஏதாவது தவறு நடந்துச்சா அப்படின்லாம் கேட்கும்போது அப்போ தான் மைக்கேல் ஒரு திடுக்கிடும் உண்மையாக வந்து சொல்கிறாருங்க. இல்லை, கேசியுடைய நடவடிக்கை ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருந்தது, அதனால தான் நாங்கள் 1.5 வருஷம் நல்ல டீப் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தோம். ஆனால் 1.5 வருஷம் கழித்து கேசி ரொம்ப வியர்டாக நடந்துக்க ஆரம்பித்தா. அதாவது அவளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து, அவள் பேசுகிற வார்த்தைகள்லேருந்து, அவருடைய நடவடிக்கையிலிருந்து எல்லாத்துலேயும் நான் மாற்றத்தை வந்து கண்டுபிடிச்சேன். இன்ஃபேக்ட் கேசி வந்து என்கிட்ட பேசும்போது எல்லாமே ஒரு சாத்தானின் வழிபாடை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பா. எனக்கு யாராவது ஒரு பார்ட்னர் கிடைச்சா நல்லாயிருக்கும், அவங்க கூட சேர்ந்து நான் சாத்தானின் வழிபாடு பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லி அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தா. இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்பவும் மன வருத்தத்தை கொடுத்தது. நான் ரொம்ப அன்ஈஸியாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். இதே ஒரு விஷயத்தை நான் கேசிக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். ஆனால் இது எதுவுமே காதில் வாங்காமல் கேசி என்ன சொன்னா அப்படின்னா, நீ தான் என்னை லவ் பண்ணுறல்ல, நீ என்னுடைய பார்ட்னர் தானே, என்னுடைய பார்ட்னராக இருந்த அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டில் உனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நீயும் நானும் சேர்ந்து சாத்தானின் வழிபாடு பண்ணலாம். அந்த சாத்தானின் வழிபாடில் உனக்காகவும் சரி எனக்கும் சரி ஏதோ ஒரு நபருக்கு வந்து ஆபத்து ஏற்படும். ஆனால் அந்த ஆபத்துக்கு நீ தயாராக இருக்கணும். அந்த ஆபத்துடைய விளிம்புக்கு போயிட்டு, அதாவது சாவோடைய விளிம்புக்கு போயிட்டு அந்த சாவோடைய விளிம்பிலிருந்து நம்மளால் திரும்பி வர முடியும். இது சாத்தானின் பவர்னால கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கர இன்ட்ரெஸ்டடாக கேசி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு கான்வர்சேஷன் அவருக்கு ரொம்ப பயத்தை கொடுத்ததாகவும், அதுக்கப்புறம் அன்றைக்கே இவர் டிசைட் பண்ணிடுறாரு, இதுக்கப்புறம் கேசி கூட நம்ம ஒன்றும் சேரவே கூடாது, அவங்களுடைய லவ்வும் நம்மளுக்கு தேவையில்லை, கலட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேசி கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்தவித ஒரு சம்பந்தமும் இல்லை, தயவு செய்து என்னை வந்து மீட் பண்ணாத, என்னை வந்து பார்க்காத, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பிரேக்கப் பண்ணியிருக்காரு. பிரேக்கப் பண்ண அன்னையிலிருந்து தான் கேசி இன்னமும் ரொம்ப பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க வீட்டில் ரொம்ப வயலண்டாக நடந்துக்கிறது, அவங்க அப்பா அம்மா கிட்ட தகாத வார்த்தைகளில் பேசுறது, ரூடி கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேசி பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ தான் இவங்களுக்கு யாரு ரூடிக்கு எல்லா விஷயமுமே தெரிய வருது. ஓஹோ, இவ வந்து கண்டிப்பாக இந்த சாத்தானின் ரிச்சுவல் பண்ணுறதுக்காக தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. இந்த ரிச்சுவல் வந்து எங்கே பார்த்தா அப்படின்னா கண்டிப்பாக அந்த டார்க் வெப்பில் தான் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி, எப்படியாவது கேசி கிட்ட இதை பற்றி நம்ம கேட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. என்னடா இது இவ்வளோ டயர்டாக இருக்கே, சரி கேசியும் வீட்டில் இல்லை, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிடுவோம், தூங்கிட்டதுக்கப்புறம் கேசி வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட டைரெக்டாக இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூடி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. படுத்து தூங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கம் மாதிரியே இல்லை, இன்ஃபேக்ட் அவங்க மயக்கம் போட்டு இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ ரூடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி பயங்கர சஃபகேஷனாக ஃபீல் ஆகிருக்கு. ஸோ கண் விழித்து பார்க்கும்போது, அதாவது அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிருக்குங்க, கண் விழித்து பார்க்கும்போது மெதுவாக அவங்கள நோக்கி யாரோ நடந்து வர்றது வந்து சவுண்டு கிளியராக கேட்டிருக்கு. அந்த கால் தட சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுடைய மனசெல்லாம் அப்படியே பதறுது. ஏன்னா இவங்களுடைய வாயில் வந்து பிளாஸ்டர் எல்லாம் போட்டிருக்காங்க, இவங்களால வந்து நகரவும் முடியல. ஏன்னா கைகளும் கால்களும் வந்து பார்த்திங்கன்னா சேரில் கட்டப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. இவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் கலர் ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்குங்க. அந்த பிளாக் கலர் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து நிறைய மண்டை ஓடுகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஒரு சில டிராயிங்ஸ் எல்லாமே வரைஞ்சி வச்சுருக்காங்க. மிகப்பெரிய மெழுகுபத்தி எல்லாம் வச்சிருக்காங்க. மெழுகுபத்தி எல்லாமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது அதை பார்த்து பயந்து அழுதுகிட்டே இருக்கும்போது, ஐயோ என்னுடைய தங்கை கேசிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதே அப்படின்ற ஒரு ஃபீலும் இவங்களுக்கு வந்து வருதுங்க. ஏன்னா அந்த டைமில் இவங்க அப்பா அம்மா இவங்களுடைய வீட்டில் இல்லை, இவங்களும் இவங்களுடைய தங்கை கேசியும் மட்டும்தான் அடுத்த 3 நாட்களுக்கு வீட்டில் இருக்கணும். யாரோ ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட வந்து தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க, என்னுடைய தங்கையை எப்படியாவது காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கடவுளை நினச்சி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது தான், அதாவது ஜீசஸை நினச்சி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த கால் தட சத்தம் இன்னமும் அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே பயத்தோட இவங்க அந்த ரூமுடைய டோரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த கால் தட சத்தம் அந்த ரூமுடைய டோர் வாசலில் வந்து நிற்கிது. இவங்களுடைய ஹார்ட் பீட் இன்னமும் அதிகரிக்குதுங்க. அப்படியே அந்த டோரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அந்த டோருடைய லாக் வந்து அன்லாக் ஆகுது, டோர் வந்து ஓப்பன் ஆகுது. டோர் ஓப்பன் ஆகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. ஐயோ யாரடா டோரை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு உத்து பார்த்தா இவங்களுடைய கண்களை இவங்கனாலேயே நம்ப முடியல. ஏன்னா அங்கே நின்றுக்கிட்டு இருந்தது வேற யாரும் கிடையாது, கேசி தான்.
கேசி அப்படியே ஒரு சூனிய காதிரி மாதிரி மிகப்பெரிய கருப்பு கலர் உடை வந்து போட்டிருந்தாங்க. கருப்பு கலர் லிப்ஸ்டிக் எல்லாமே கருப்பு கலரில் வந்து போட்டிருக்காங்க. ஆக்சசரிஸ், அதாவது அவங்களுடைய கம்மல்ல இருந்து டிஃப்ரெண்ட்டான ஆக்சசரிஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, எல்லாமே வந்து கருப்பு கலர் மணியில் வந்து போட்டிருந்தாங்க. அவங்க அப்படியே உள்ளே நடந்து வராங்க. உள்ளே நடந்து வரும்போது கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி இருக்கு இல்லையா, கோழியோடைய கழுத்தை வெட்டி அந்த கோழியோடைய ரத்தம் வந்து கீழே சொட்டிக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு கோழியை தூக்கிட்டு இவங்க உள்ளே நடந்து வராங்க. உள்ளே நடந்து வந்து முன்னாடி நிறைய டயக்ராம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த டயக்ராமில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழியை வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு ரூடியை பார்த்து ரொம்ப ஆக்ரோஷமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேசி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாதிரி ஒரு டீமானிக் பொசஷன், அவங்களுக்குள்ள ஒரு ஆன்மா வந்துருச்சு, அவங்க வந்து பேய் ஆடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் வந்து கேசி இருக்காங்க. அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டான மந்திரங்கள் வேறு வேறு லாங்குவேஜஸில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் ரூடியோடைய வாய் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டர் போட்டிருக்காங்க. ரூடினால் எதுவுமே பேச முடியல. ஏதாவது கேசியை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால கேசியை கன்வின்ஸ் பண்ணவும் முடியாது, ஏன்னா அவங்களால பேசவே முடியாது. கேசி அதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரூடி, நான் எந்த ஒரு நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தனோ அந்த ஒரு நாள் இன்னைக்கு தான் எல்லா கிரகங்களும் ஒன்று சேர்ந்துருக்கு. இந்த கிரக நிலையில் வந்து நான் ஒரு ரிச்சுவல் பண்ண போகிறேன். இந்த ரிச்சுவலை என்னுடைய கூட பிறந்தவங்க யாராவது தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும், ஏன்னா பார்க்க வச்சுட்டு இந்த ரிச்சுவல் பண்ணாதான் இந்த ரிச்சுவல் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமாக ஆக்ரோஷமாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிச்சுவலை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ரிச்சுவலே என்னென்னா, உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் நான் சாவுடைய விளிம்புக்கு போயிட்டு திரும்பி வருவேன், அதை நீ வந்து பார்க்கணும், நீ பார்க்கும்போது தான் என்னுடைய பவர் இன்னமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக சிரிக்கிறாங்க. இப்போ ரூடிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பண்ண போகிறா இவ, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி பயத்தில் ஏதோ ஒன்று செய்கையை காட்டிக்கிட்டே இருக்காங்க. வெயிட், நீ ஏதோ சொல்ல வரேன்னு தெரியுது, நான் உன்னுடைய வாயில் இருக்கிற பிளாஸ்டரை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூடியோடைய வாயில் இருக்கிற பிளாஸ்டரை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ண உடனே ரூடி வந்து கேசியை பார்த்து, என்ன பண்ண போகிற, பைத்தியக்காரத்தனமாக எதுவும் பண்ணி வைக்காத, கம்முனு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது, உண்மை கிடையாது, டார்க் வெப்பில் பண்ணுற விஷயங்கள்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி கத்தி கதறி அழுகிறாங்க. அதுக்கப்புறம் கேசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உண்மை கிடையாதுன்னு நீ எப்படி சொல்லுவேன், இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ரோப், அதாவது ஒரு கயிறு எடுக்கிறாங்க. அங்கே ஃபேன் இருக்கு இல்லையா, ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோப்பை வந்து மாட்டுறாங்க. கீழே வந்து ஒரு சேரை வைக்கிறாங்க, சேர் மேலே ஏறி நிற்கிறாங்க. இது இப்போது ரூடிக்கு வந்து கிளியராக தெரிஞ்சு போயிடுச்சு கேசி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேசி வந்து தூக்கு மாட்டி அவங்களே இறந்து போகிற ஒரு சாட்டானிக் ரூல் தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு பண்ணும்போது அவங்க என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, சாவோடைய விளிம்பு வரைக்கும் போயிடுவோம், ஆனால் அந்த விளிம்பு வரைக்கும் போகும்போது சாத்தான் வந்து என்னை காப்பாற்றிடும், என்னை திரும்ப உயிர் கொடுத்து நான் திரும்பவும் பொழைச்சி வந்துடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மென்டல் இல்னஸில் தான் வந்து கேசி இருக்காங்க. ஸோ ரூடி எவ்வளவோ கதறாங்க, ஆனால் ரூடி சொல்கிற ஒரு வார்த்தையும் கூட கேசியோடைய காதுகளுக்குள்ளே போகவே இல்லை. கேசி அந்த சேர் மேலே ஏறி நிற்கிறாங்க. ஏறி நின்று அவங்க வந்து கயிறை கழுத்தில் மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரூடி ஆசையாக அவங்களுடைய தங்கையை அவங்களுடைய கையில் எடுத்து தான் வளர்த்தாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா தான் வளர்ந்துருக்காங்க. கடைசி நிமிடங்கள், அதாவது அவங்களுடைய தங்கையுடைய கடைசி நிமிடங்கள் இவங்களுடைய கண்கள் முன்னாடி தான் வந்து போயிருக்கு. ஸோ இவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, அந்த ரோப்பை வந்து கழட்டிட்டு எப்படியாவது போய் தங்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால அவங்களுடைய தங்கையை காப்பாற்றவே முடியல. ஃபைனலாக கதறி 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 அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்களுடைய கதறல் சத்தத்தை கேட்ட நெய்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக உள்ளே வரலை, போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்து அந்த இடத்துல உயிர் இல்லாத கேசியோடைய உடல் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. ரூடி கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு நிலையை வந்து பார்க்குறாங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து ரூடி கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்கே நடந்த எல்லா நிகழ்வுகளும் ரூடி வந்து போலீஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் இந்த கேஸை எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கேசி வந்து இந்த மாதிரி அன்வான்ட் பிஹேவியர்ஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு சாத்தானிக் வழிபாடு இருக்கு இல்லையா, அது வந்து அன்வான்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஹேவியர்ஸ்லாம் ஈடுபட்ட ஒரு காரணத்தினால அவங்களுடைய மன நோயினாலே அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டூப்பிடான ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி அவங்க இறந்துமே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ ரூடி இந்த ஒரு நிகழ்வுனால அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யாருக்கு தாங்க பாதிக்கப்பட்டு
கொடுக்கப்பட்டிருக்காது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் யாரை உயிருக்கு உயிராக நேசிக்கிறீங்களோ அவங்களுடைய உயிர் உங்களுடைய கண்களுக்கு முன்னாடியே பறி போகுது. அது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த இடத்துல உங்களால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது தெரியுமா? இந்த ஒரு கொடுமை இந்த உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாது. த ரீசன் இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுறதுக்கு ஒன்றே ஒன்று தான். இந்த மாதிரி நிறையா கொடூரமான ஒரு விஷயங்கள் எல்லாம் டார்க் வெப்பில் இருக்குங்க. அதாவது நிறையா தவறான விஷயங்கள் எல்லாம் இந்த டார்க் வெப்பில் இருக்குது. தயவு செய்து அந்த டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலும் தயவு செய்து அதெல்லாமே நெக்லெக்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்களை வந்து பார்க்க பாருங்கள், நல்ல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க பாருங்கள். ஏன்னா நம்மளுடைய மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஹேவ் பண்ணும். அதாவது ஒரு கெட்ட விஷயங்களே நம்ம கேட்டுக்கிட்டே இருந்து அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த விஷயத்துக்குள்ளே நம்மளே ஆழ்ந்து உள்ளே போயிடுவோம். நம்மளுடைய மைண்டுடைய கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்காது. நம்மளுடைய மைண்டுடைய கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மனுஷனாக இருக்க முடியும். மைண்டுடைய கண்ட்ரோலுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மனுஷனாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த ஒரு எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு எபிசோடை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Varadaraja, signing off. Thank you and bye.